வணக்கம் அன்பர்களே, இது தகவல் சாளரம். நான் உங்கள் பிச்சை முத்து. தகவல் சாளரம் வழங்கும் போர்களின் பிடியில் பூமியின் மடி. மத்திய கிழக்கு நாடுகளில் இன்றும் தொடரும் இக்கட்டான போர்களின் வரலாற்று தொடரில் இதோ வருகின்றது இன்றைய காணொளி. புத்தன் வந்த திசையிலே புனித காந்தி மண்ணிலே. ஹெஸ்புல்லா ஒரு புதிய சக்தி. சில அமைப்புகள் ஒரு நாளில் உருவாகுவதில்லை. அவை ஒரு நீண்ட வழியினால் தொடரும் அநீதியில் பிறக்கின்றன. லெபனான் போர் சிதைந்த நிலம். அந்த நிலத்தில் ஒரு புதிய சக்தி முளைத்தது. ஒரு வெற்றிடம், ஒரு வாய்ப்பு. லெபனான் உள்நாட்டு போர் நாட்டின் அமைப்புகளை சிதைத்தது. அரசு பலவீனமானது. பாதுகாப்பு இல்லை. மக்கள் அச்சம். இந்த வெற்றிடத்தில் ஆயுதமும் அடையாளமும் ஒரே இடத்தில் சந்தித்தன. 1982 இஸ்ரேல் நுழைவு. 1982 இஸ்ரேல் லெபனானில் நுழைந்தது. பாதுகாப்பு காரணம் பாலஸ்தீன ஆயுத குழுக்கள். ஆனால் இந்த நுழைவு ஒரு எதிர் வினையை உருவாக்கியது. ஷியா சமூகத்தின் நிலை. லெபனானில் ஷியா முஸ்லீம்கள் நீண்ட காலம் புறக்கணிக்கப்பட்டனர். அரசியல் சக்தி இல்லை, பாதுகாப்பு இல்லை. இஸ்ரேல் தாக்குதல் இந்த சமூகத்தின் பயத்தையும் கோபத்தையும் ஒருங்கிணைத்தது. ஹெஸ்புல்லாவின் பிறப்பு 1980களின் நடுத்தர காலத்தில் ஒரு அமைப்பு உருவானது. அது ஹெஸ்புல்லா. அதன் பொருள் கடவுளின் படை. ஒரே நேரத்தில் 3 முகங்கள். ஹெஸ்புல்லா ஒரே அமைப்பு அல்ல, அது ஆயுத இயக்கம், அரசியல் கட்சி, சமூக சேவை அமைப்பு. மக்களுக்கு பாதுகாப்பு, மருத்துவம், கல்வி. அரசு செய்யாததை அது செய்தது. ஈரானின் ஆதரவு. ஹெஸ்புல்லாவின் வளர்ச்சியில் ஒரு முக்கிய காரணம் ஈரான். நிதி, ஆயுதம், பயிற்சி. இந்த ஆதரவு ஹெஸ்புல்லாவை உள்ளூர் அமைப்பிலிருந்து பிராந்திய சக்தியாக மாற்றியது. இஸ்ரேலுடன் தொடரும் மோதல். ஹெஸ்புல்லா தன்னை எதிர்ப்பாக வரையறுத்தது. கொரில்லா தாக்குதல், எல்லை பகுதிகள், நீண்டகால அழுத்தம். 2000 இஸ்ரேல் தென் லெபனானில் இருந்து விலகியது. இந்த நிகழ்வு ஹெஸ்புல்லாவின் மனநிலையில் வெற்றி. 2006 முழுமையான போர். ஹெஸ்புல்லா இஸ்ரேல் போர். வான்வழி தாக்குதல், ராக்கெட்டுகள், நகரங்கள் பாதிப்பு. இந்த போர் ஹெஸ்புல்லாவை உலக கவனத்திற்கு கொண்டு வந்தது. சக்தியா, அச்சமா? ஹெஸ்புல்லாவை சிலருக்கு எதிர்ப்பு நாயகன், சிலருக்கு பயங்கரவாத அமைப்பு. இந்த இரட்டை பார்வைதான் அதன் சக்தி. லெபனானின் சிக்கல். லெபனான் ஒரு நாடு, ஆனால் முழு கட்டுப்பாடு இல்லை. ஹெஸ்புல்லா அரசை விட வலிமையான ஆயுத சக்தி. இந்த நிலை அமைதிக்கான பெரும் சவால். வரலாற்றின் பாடம். ஹெஸ்புல்லா ஒரு அமைப்பு அல்ல, அது ஒரு சூழ்நிலையின் விளைவு. ஆக்கிரமிப்பு, புறக்கணிப்பு, அரசியல் வெற்றிடம். இந்த 3ம் ஒரு புதிய சக்தியை உருவாக்கின. நிறைவாக, ஹெஸ்புல்லா போர் உருவாக்கிய அமைப்பு, அதே நேரத்தில் போர் நிறுத்த முடியாத ஒரு சிக்கல். ஒரு அமைப்பு ஒரு நாட்டின் அதிகாரமாக மாறினால் அதன் விளைவு என்ன என்பதை அடுத்த காணொளியில் காண்போம். நன்று நண்பர்களே, இந்த தொடரின் பிறிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.